வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ பாஸ்மதி அரிசியை கழுவி 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா, பிரியாணி இலை, மராத்தி முக்கு, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 100 கிராம் பச்சை பட்டாணி, 200 கிராம் மஷ்ரூம், 10 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், 50 கிராம் தயிர், நெய் 5 ஸ்பூன், 200 கிராம் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் லெமன் சாறு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயில் அரை சொம்பு தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் மஷ்ரூமை 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ஓவர் குக் ஆனால் ஷ்ரிங்க் ஆகிடும். அதனால தான் மஷ்ரூமை க்ளீன் பண்ண சுடு தண்ணியில் 2 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம். சோம்பு, இப்படி சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள்தூள், தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கிலோ அரிசிக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி சீக்கிரம் வெந்துறதுக்காக தண்ணியை சூடு பண்ணி ஊற்றிருக்கேன்.
இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி நல்லா வந்திருக்கு. இப்போ எலுமிச்சை சாறு ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.